திமுகவில் அமைப்பு ரீதியாக செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து அக்கட்சியின் மீனவர் அணி, மருத்துவர் அணி மற்றும் சிறுபான்மையினர் அணி நிர்வாகிகளுடன் ஒருங்கிணைப்பு குழுவினர் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். திமுகவில் அமைப்பு ரீதியாக செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து அக்கட்சியின் மீனவர் அணி, மருத்துவர் அணி மற்றும் சிறுபான்மையினர் அணி நிர்வாகிகளுடன் ஒருங்கிணைப்பு குழுவினர் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மண்டலம் வாரியாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். மழைநீர் வடிகால் பணிகளின் நிலை குறித்து முக்கிய ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் மண்டல வாரியாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதனை நேரலையில் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். எத்தனை பேர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட இருக்கிறது? வணக்கம். வடகிழக்கு பருவமழை துவங்க உள்ள நிலையில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னேற்பாடு ஏற்பாடுகளை ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் தலைமைச் செயலாளர் நடத்திய நிலையில் தற்போது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக பெருநகர, சென்னை மாநகராட்சி மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் மாளிகையில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் சென்னை மண்டலத்தை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளும், அதே போல செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். குறிப்பாக தமிழக அரசின் சார்பில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் விதமாக எவ்வாறு இந்த பருவமழையை எதிர்கொள்ளலாம், ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் கனமழை பெய்யும் பட்சத்தில் ஆங்காங்கே தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. குறிப்பாக கடந்த வடகிழக்கு பருவமழையின் போது சென்னை, திருநெல்வேலி, அதே போல தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை புரட்டி போட்டது. எனவே அதன் அடிப்படையில் பொதுமக்கள் எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் அமைய வேண்டும் என்றும், மேலும் ஒரே நாளில் அதிக அளவு மழை பெய்த கிட்டத்தட்ட 25 சென்டிமீட்டர் அளவு ஒரே நாளில் பெய்தால் அது கனமழையாக ஆகி பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதளவு பாதிக்கும். ஒருவேளை இயற்கை மாற்றத்தின் காரணமாக ஒரே நாளில் அதிக சென்டிமீட்டர் மழை பெய்தால் அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்றும், மேலும் ஆற்று மற்றும் குளங்கள், மேலும் இரு கரையிலும் குடியிருப்பு வாசிகளையும் எவ்வாறு பாதுகாப்பது குறித்தும் பல்வேறு விஷயங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் தாழ்வான பகுதி என்று பல இடங்கள் கண்டறியப்பட்டு மழைநீர் வடிகால் பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 90% பணிகளானது முடிவுற்றிருந்தது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான, அதாவது வருகின்ற வடகிழக்கு பருவமழைக்குள்ளாக மீத பணிகளை முடிவிட வேண்டும் என்றும் தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மண்டல அதிகாரிகளுக்கும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக சென்னை மட்டுமல்லாது சென்னை புறநகரில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள், சென்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என இந்த 3 மாவட்டங்களிலும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை கனமழையின் காரணமாக பாதிக்கப்படுகிறது. எனவே இந்த நீர் தேங்காத வரையில் எந்த வகையில் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்றும், மேலும் மீதம் இருக்கும் பணிகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்றும் அவர்களிடம் அதிகாரிகிட்ட உத்தரவிட இருக்கிறார். அதே போல தொடர்ச்சியாக ஒருவேளை கனமழை பெய்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் பட்சத்தில் அவர்களை பாதுகாப்பாக எப்படி மீட்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நடைபெற்று வருகின்றன. இதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே தலைமைச் செயலாளர் ஒரு கூட்டத்தை நடந்த நிலையில் தற்போது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய இந்த 3 மாவட்ட அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மண்டல அதிகாரிகளுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். அடையாளம் போன்ற இயற்கை பெருக்கும் பொழுது
மக்களிடம் பணியாற்றுவதில் நீண்ட நெடிய அனுபவம் உள்ள எங்களுடைய கழகத்தினரையும் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று தாராள முன்வந்து பணியாற்றுகின்ற இஷ்யூஸ் தன்னார்வலையும் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வார்டுகளிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், இளைஞர்கள், என்ஜிஓஸ், தன்னார்வலர்களை போன்ற வாட்ஸ்அப் குழுக்களை நாம் உருவாக்க வேண்டும். மீட்பு பணி, உணவுப் பொருட்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது போன்ற பணியில் அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினருடைய தலைமையில் இயங்கும்படி உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், அரசு அலுவலர்களை அறிவுறுத்த வேண்டும். செல்லமடைந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள், பழமையான சுனாமி குடியிருப்புகள் போன்ற இடங்களில் வாழும் மக்களை எச்சரிக்கை எடுத்து அவர்களை அங்கிருந்து அமல்படுத்தி பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்க வேண்டும். மழைநீர் தேங்கும் பகுதிகள், ரிலீஃப் சென்டர்ஸ், மோட்டார்கள், போட் உட்பட நம்மிடம் கையிருப்பில் உள்ள உபகரணங்கள், சமயக்கூடங்கள், தன்னார்வல் குறித்த விவரங்கள் என ஒட்டுமொத்த தகவலையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கும் வகையில் நம்முடைய சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறையான இன்டிகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் ICC மேலும் பலப்படுத்துவது அவசியம். சமூக வலைதளங்களில் வரும் மக்களுடைய கோரிக்கைகள், புகார்கள், அதேபோல் மக்கள் பிரதிநிதிகளோட கோரிக்கைகள், அவற்றுக்கான தீர்வுகள் என அனைத்தும் ICCC மூலம் ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த கட்டுப்பாட்டு அறை இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மழை நேரத்தில் நான் தினமும் அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து அன்றன்று நடந்த பணிகளை ஆய்வு செய்து மறுநாள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அறிவுறுத்தப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் நம்முடன் களத்தில் இருக்கிறார்கள் என்று ஏற்பட்டுவிட்டார். அரசாங்கம் நம்முடன் இருக்கிறது, இந்த மழையை சமாளித்து விடலாம் என்ற நிபதி மக்களுக்கு வந்துவிடும். அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பணிகளை அமைத்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுதுமே அரசு துறைகளுக்குள் நாம் ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு வருகின்றோம். அதுவும் பேரிடர் நேரங்களில் இந்த ஒருங்கிணைப்பு வழக்கத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். அனைத்து அரசு துறைகளும் இணைந்து பணியாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் மக்களுடைய கோரிக்கைகளுக்கு நாம் தீர்வு காணும் பொழுது அதற்கான ரிப்ளை பதில்களை உடனுக்குடன் சமூக வலைதளங்களில் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பேரிடர் ரிலீஃப் சென்டர், கம்யூனிட்டி கிச்சன் அமைக்கப்பட்டிருக்கும் இடங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனவே நம் ஒவ்வொருவரும் நம்முடைய பணிகளை அமைத்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து நம்முடைய சக அமைச்சர்கள் பிரதமருடன் சேர்ந்து 3 ஆய்வுகளை ஏற்கனவே நடத்தியுள்ளோம். அந்த ஆய்வுக் கூட்டங்கள் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கைகள், அந்த பணிகளின் தற்போதைய நிலை குறித்து இங்கே நாம் விவாதிக்க உள்ளோம். ஒவ்வொருவரும் சுருக்கமாக பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி இந்த மழையிலிருந்து மக்களை காப்பாற்ற உறுதியேற்கும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.